ஹலோ காய்ஸ், எப்பவும் ஷார்ட் ஸ்டோரிஸ் கேட்டு போர் அடிச்சிருச்சுல்ல. அதான் ஒரு சேஞ்சுக்கு தினம் தினம் திகில் திகில் அப்படிங்கிற நாவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கதிரேசன் 10:30 மணி ஃப்ளைட் புக் பண்ண சொல்லி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா நாளைக்கு அவனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லை, அவனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நாளைக்கு. அப்போ அங்கே மிருதுளா வந்து 6 மாதம் முன்னாடி நாம் லவ் பண்ணோம். 3 டைம்ஸ் அதால் அபார்ஷன் பண்ணி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆஃபீஸில் பேர் கெட்டு இப்போ வேலை இல்லாமல் நிற்கிறேன். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நாளைக்கே என்னை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா நான் 6th ஃப்ளோர்லேருந்து குதிச்சிருவேன்னு பிளாக்மெயில் பண்ணான். அவள் கையில் அவள் சாவுக்கு காரணம் கதிரேசன் என்ற பேப்பர் இருந்துச்சு. அவள் சிட் அவுட்டில் போயிட்டு உக்காந்தா. கதிரேசனுக்கும் நாளைக்கு ஐஸ்வர்யாவோட என்கேஜ்மெண்ட்டு. பேப்பரை அவள் அசர்ற நேரத்தில் அவள் கையில் இருந்த பேப்பரை பிடுங்கி அவனே அவளை தள்ளி விட்டதில் அவள் தலை பொழந்து இறந்துட்டா. உடனே அவனும் ஃப்ளைட் டிக்கெட் ரிசீவ் பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து கோவை ஃப்ளைட்டில் ஏறினான். இதோட இந்த சீனை வந்துட்டு கட் பண்ணுறாங்க. இப்போ தான் முரளிதரனுக்கும் பூமாவோட சீனை வந்துட்டு கொண்டு வராங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி 10 நாள் தான் ஆகுது. அவங்க மகாபலிபுரம் போயிட்டு சென்னைக்கு திரும்புகிறப்ப 3 பேர் போலீஸ்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. முரளி ஐடென்டிட்டி கேட்டப்போ அவனை அடித்து போட்டுட்டு பூமாவை மூக்கையும் வாயையும் மூடி தூக்கிட்டு போனாங்க. அவன் இறுக்கி பிடிச்சதில் பூமா செத்துட்டா. அதை அப்படியே ஆக்சிடெண்ட் மாதிரி செட் பண்ணிவிட்டு ஆயிட்டாங்க. இது பெரிய கதை அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு நிறைய பார்ட்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. எல்லோரும் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.